இன்னைக்கு வந்து அதாவது மே மாசத்துக்கு அப்புறமேல எக்கச்சக்கமா நிறைய பேர் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு யூகேல. இனிமேலும் இந்த நாட்டில் வந்து படிக்கலாமா? 2025 செப்டம்பர் இன்டேக்கா இருக்கட்டும், இல்ல 2026 ஜான் இன்டேக்கா இருக்கட்டும், இல்ல செப்டம்பர் அடுத்த செப்டம்பர் இன்டேக்கா இருக்கட்டும். நான் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்றது தான் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து கவுன்சிலிங் செஷன் இதுக்காக புக் பண்ணியிருந்தீங்க. நான் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டேன். நான் வீடியோவே பண்ணுறேன். டோன்ட் பே ஃபார் தட் அப்படின்னு சொல்லி. சரியா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் குயிக்காக முடிச்சிடுறேன் இந்த வீடியோ. நான் சொல்லிடுறேன். அக்காமடேஷன் ஆம்பரோட அக்காமடேஷன் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன். என்னோட பார்ட்னர் தான் அவங்க. ஸோ அதில் போய் பாருங்கள். எந்த ஸ்டூடெண்ட்ஸாக வர்றீங்க அப்படின்னா மெயினாக உங்களுக்கு யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது, சேஃபாக இருக்குது. மேப்ஸ்லலாம் போட்டு பாருங்கள், கூகுள் மேப்ஸ்லாம். ஓகே, கரெக்டாக இருக்குது, சீப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா புக்கெட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் வந்து கீழே இருக்கும். ஆல்ரெடி என்னோடய டிஸ்கவுண்ட்டும் அதில் அப்ளை ஆகி தான் உங்களுக்கு வரும். ரைட். நம்ம வந்து எதுக்காக முதல்ல வந்து அப்ராடுக்கு வர்றோம்? அப்ராடுக்கு படிக்கிறதுக்காக எதுக்கு வரோம்? நம்ம நாட்டில் காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம படித்த வேலை வந்து நம்மளால் பார்க்க முடியல. காசு சம்பாதிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமேல தான் நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷனை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு 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 லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே யோசிச்சு தான் வந்து அப்ராடுக்கு வர்றாங்க. அந்த மாதிரி யோசிக்கையில் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸாக இருக்கையில் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் யூகேவோ இல்லை கனடாவோ ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து சூஸ் பண்ணி வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டிலேருந்து இங்கே தப்பிச்சு ஓடி வந்து இங்கே வந்து நம்ம மாஸ்டர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் நம்புறது தான். இந்த நாடுன்னு கிடையாது, எந்த நாடாக இருந்தாலும் நம்ம யோசிக்கிற மாதிரியே நம்ம நாட்டில் இன்னும் நிறைய பேர் யோசிச்சு இங்கே வர்றான். நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள்லேருந்து யோசிச்சு இங்கே வர்றான். ஒரே கேள்வி நான் எப்பயுமே என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறது, இவங்க எல்லாருக்கும் கொடுக்காத அந்த ஒரு வேலையை எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? ஒரு வெள்ளைக்காரனுக்கு கொடுக்காம, ஒரு யூரோப்பியன் கொடுக்காம, எந்த நாட்டுக்காரனுக்கும் கொடுக்காம, ஏன் ஒரு இந்தியன் உங்கள் சக இந்தியனுக்கே வந்து கொடுக்காத ஒரு வேலையை எதுக்காக உங்களுக்கு கொடுக்கணும்? அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். நம்ம எந்த நாட்டுக்கு போனாலுமே நம்ம வந்து ஈஸியாக வேலை வாங்கிடலாம். சரியா? விச் இஸ் ஸ்கில்ஸ். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்கில்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம், ஸ்கில்ஸை வந்து நம்ம அக்வயர் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாத்துக்கும் முக்கியம். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம என்ன பேச்சுலர்ஸ் படிச்சிருக்கிறோம் அப்படின்றது, அது ரிலேட்டடாக நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அண்ட் அது ரிலேட்டடாக நம்ம எத்தனை ஸ்கில்ஸ், எவ்வளோ ஸ்கில்ஸை வந்து நம்ம கேதர் பண்ணி வச்சுருக்கிறோம், எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம் அப்படின்றது. இது எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு ரிலேட்டடான ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்கு இங்கே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒன்று லேக் ஆகுது, நான் கரியர் ஷிஃப்ட் ஆகிறேன், இந்த மாதிரிலாம் யோசிச்சு வர்றீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது வந்து இம்பாசிபிளாக கூட ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா? அப்படி யோசிக்கிற ஆளுங்க வராதிங்கன்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே சொல்லுவேன். கரெக்டான இதில் இருந்தால் தான் நானே என்னோட ஸ்டூடெண்ட்டை வந்து நான் கூட்டிகிட்டு வரேன். இல்லாட்டினா நான் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ஊர்லேயே இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்குமே. ஸோ அதுதான். சரியா? ஸோ இது இந்த நாடுன்னு கிடையாது, எந்த நாட்டுக்கு போனாலும் இதுதான். என்ன பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க? 24 மாதம் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசால இருந்து 18 மாதமாக மாற்றிருக்கிறாங்க. ஓகேவா? நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒருத்தனுக்கு படித்து முடிச்சுட்டு அந்த பிஎஸ்டபிள்யூ போய் 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே வேலை கிடைக்கல அப்படின்னா அவன் 24 மந்த்ஸ் கிடையாது, அவன் வந்து 60 மந்த்ஸ் இருந்தாலும் வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அது நான் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்துட்ருக்கிறேன், அவ்வளோ பேரை மீட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். சரி, இத்தனை வருஷத்தில் கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஆச்சு இந்த நாட்டுக்கு நான் வந்தேன். ஓகேவா? இது வந்து நம்பர் 1 ஃபஸ்ட்டு சேஞ்ச். இன்னொரு சேஞ்ச் என்ன சொல்லியிருக்கிறான்? பெர்மனன்ட் ரெசிடென்சி. பிஆர் வந்து 5 வருஷத்தில் கொடுக்க வேண்டிய பிஆர் இனிமேல் வந்து 10 வருஷம் ஆகலாம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னா இது யாருக்கு அஃபெக்ட் ஆகும்? இதை வந்து ஒரு பிரச்சனையாக வந்து நம்ம யோசிக்கலாமா அப்படின்னா நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் ஃபஸ்ட்டே என்ன சொன்னேன், யார் இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னா கரெக்டான ஸ்டெம்மில் படிச்சிருக்கிறவங்க, ப்ரொஃபஷ்னலாக படித்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் இங்கே மாஸ்டர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு தான் நான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கேன். இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ ஸ்டெம் ரூட்லேயோ இதுலேயோ இருந்தேன்னா நான் இன்னும் கூட உனக்கு ஃபாஸ்ட்டாக உனக்கு வந்து பிஆர் கொடுக்கறதுக்கு நாங்கள் வாய்ப்புகள் வந்து வழங்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு 5 வருஷத்தில் பிஆர் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொஃபஷனலான ரூட்டில் கிடையாது, அப்படி இல்லாமல் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மெயினாக அதை வந்து நிறைய பேர் இங்கே ஏமாற்றிட்டு இருக்காங்கல்ல, இந்த கடைகள்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணி வேலை வாங்குறது,
அப்புறமேலா இந்த எக்கச்சக்கமான ரூட்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஸோ அந்த ரூட்ஸில் இருக்கிறவங்க வந்து ஜாஸ்தி ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டு டக்குன்னு காசு கொடுத்து 20 லட்சம் 25 லட்சம்னு கொடுத்து அதுக்குன்ட்டு இங்கே நிறைய பேர் ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கடையில் போய் வேலைக்கு சேர்த்து விட்டுறது. அந்த டியர் 2 வீசாலேருந்து வர்றவங்க 5 வருஷத்தில் பிஆர் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீ ப்ராப்பராக ஸ்கில்டு ஜாபில் இங்கே வேலை பார்த்துருக்கணும். அதுவும் வந்து பர்டிகுலராக டெக்னாலஜி ரிலேட்டடாவோ ஹெல்த் கேர் ரிலேட்டடாவோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாவோ ஒரு 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 ஸ்கில்டு ஒர்க்கராக நீ இங்கே வேலை பார்க்குற அப்படின்னா மட்டும்தான் உனக்கு வந்து வீசா வந்து சீக்கிரமாக கொடுக்கப்படும். அதாவது பிஆர் வந்து சீக்கிரமாக கொடுக்கணும், இல்லாட்டினா கிடையாது அப்படின்றான். இது எதுக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ண போகுது? நம்ம அதுக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை வந்து அதை அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ரூல் அவன் கொண்டு வந்திருக்கிறது பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்க போகிறது கிடையாது. யாருக்கு இது கொடுக்கும் அப்படின்னா, நான் எதுக்காக ஃபாரினுக்கு படிக்க போகிறேன்னே தெரியாமல் ஒருத்தன் வந்து வர்றான், இல்லை எனக்கு சும்மா ஆசை மட்டும்தான் இருக்குது நான் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியாக லோன் எடுத்துகிட்டு வர்றான். அந்த லோன் வந்து மிகப்பெரிய ரிஸ்க்காக அவனுக்கு இருக்குது அப்படின்றவன் தான் வந்து மிகப்பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆவான். இது இந்த ரூல் வந்ததுக்கு அப்புறம்னு கிடையாது, எப்பயுமே அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஸோ மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு இருக்கிற ரூட் ரிலேட்டடாக சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம் தான் நம்ம படிக்கிறதுக்காக வர்றோமா? இந்த நாடுன்னு இல்லை, எந்த நாட்டுக்கு நம்ம போனாலும் சரியா? இன்னும் நம்ம மொழி தெரியாத வேறு நாட்டுக்கு போனால் அந்த மொழியெலாம் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டுக்கு போனால் தான் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா அங்கேயும் வேலை கிடைக்காது. அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு வேலை கிடைக்கிறது அப்படின்றது. நம்ம தாய்நாட்டில் அங்கே நமக்கு வேலை கிடைக்கிறதே வந்து அவ்வளோ சிரமமாக இருக்குது. வேறு ஒரு நாட்டில் மற்ற எல்லா நாட்டுக்காரங்களோட நம்ம போட்டி போட்டு வேலை வாங்கணுன்றது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப ஒரு இதாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே 2 வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோ அடுத்த 5 வருஷத்தில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு, என்ன மாதிரியான செக்டார்ஸ்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லி, தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்க்காதவங்க திருப்பி போய் அதை பாருங்கள். அது ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் வந்து படிக்க வர்றீங்க அப்படின்னா தாராளமாக வந்து படிக்கலாம் நீங்கள், சரியா? இல்லை அதுலேயும் நான் வந்து ஃப்ரெஷர், எனக்கு வந்து இந்த ஸ்கில் கிடையாது அப்படின்னா அதை வந்து கெயின் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை பேசணும் அப்படின்னா என்கிட்ட பேசுங்க, வரலாமா வேண்டாமா அப்படின்ற டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, சரியா? அது வந்து நம்பர் 1. இன்னொன்று, என்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் தயவு செஞ்சு படிக்க வராதிங்க, எந்த யூனிவர்சிட்டிலலாம் நீங்கள் தயவு செஞ்சு படிக்க வராதிங்க அப்படின்னு சொல்லியும் நான் 2 வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள், சரியா? தயவு செஞ்சு அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து படிக்கிறதுக்கு வரவே வந்துடாதீங்க. அப்சல்யூட் வேஸ்ட். இந்த நாடுன்னு கிடையாது, நீங்கள் எந்த நாட்டில் போய் படித்தாலும் அது வந்து யூஸ்லெஸ், சரியா? இந்த நாட்டில் கம்ப்ளீட்டாக அது வந்து யூஸ்லெஸ். அதுக்காக நீங்கள் செலவு பண்ணி செஞ்சுட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது. நான் சொன்னேன்ல அந்த கேட்டகரி யார் பயப்படணுன்ட்டு, அந்த கேட்டகரி தான் இது, சரியா? மற்றவங்க யாருமே இதுக்காக பயப்படணுமோ இல்லை இது செய்யணுமோ அப்படின்னா ஒன்றுமே அவசியம் கிடையாது. நம்ம ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க தான் போகிறீங்கன்னு நினச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு கரெக்டான ஸ்கில்ஸ் வந்து நம்ம அக்வயர் பண்ணியிருக்க மாட்டோம், கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்காது. ஸோ அதுக்கு நம்ம நிறையா விஷயங்கள் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு கிராஜுவேட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சில கம்பெனிஸ் வந்து 24 மந்த்ஸ் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 18 மந்த்ஸ் ஆக்கையில் மேபி கம்பெனிஸ் வந்து அதை சேஞ்ச் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது, நமக்கு தெரியல இன்னும். 18 மந்த்ஸ் ஆக்கையில் நமக்கு அவங்க வீசா ஸ்பான்சர் பண்ணால் தான் நம்ம கிராஜுவேட் ஜாபே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து கிரியேட் ஆகலாம். ஸோ அந்த பட்சத்தில் நம்ம ஃப்ரெஷர்ஸுக்கும் வேலை கிடச்சி தானே இருக்குது, அதுக்கு தான் கிராஜுவேட் ஜாபும் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து மேபி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம். பட் ஸ்டில் அதுக்குமே உங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு அதில் மட்டுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சும்மா எல்லாரும் வந்து நம்ம ஃபாரின் போகிறோன்ற ஒரு கிரேஸ் மட்டும் இல்லாமல் நம்ம எதுக்காக போகிறோம், போயிட்டு என்ன பண்ண போகிறோம், இது படித்து நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலாம் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். நான் எப்பயுமே சொல்கிறேன் தான், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கையில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? நீங்கள் செப்டம்பர் 25 எந்த வருஷம்னாலும் எந்த நாட்டுக்கு வேணால் நீங்கள் தைரியமாக போகலாம். ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேலா மேக் அ டெசிஷன். இங்கே வந்ததுக்கப்புறமேலா ஐயோ நான் தேவையில்லாமல் இதை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்காது, வேலை கிடைக்காது. அதுக்கு தான் முன்னாடியே அதை யோசிங்க, முன்னாடியே மக்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, ஓகே? ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். இந்த சேஞ்சஸ் வந்து நான் மிகப்பெரிய சேஞ்சஸாலாம் நான் பார்க்கல, ஓகே? நான் வந்து 1 வருஷம் கொண்டு வர போகிறாங்க PSW அப்படின்னு நினச்சேன். 18 மந்த்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 6 மாதம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க, ஓகே? வேலையே கிடைக்காம, ஏன்னா ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன் வந்து இந்த நாட்டில் பார்ட் டைம் ஜாப் பார்த்து அந்த ஒரு 24 மாதத்தில் நான் சம்பாரிச்சிட்டு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வர்றான். அவ்வளோ பெரிய பாப்புலேஷனை கம்மி பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து அதை சொல்லாமல் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நிறைய யூனிவர்சிட்டிஸ்ட்ட பேசல, நிறைய யூனிவர்சிட்டிஸ் அதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. குவாலிட்டியே இல்லை ஸ்டூடெண்ட்ஸு, இப்படி வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே புலம்புறாங்க. அதனால் நல்ல குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்கன்ட்டு உங்களுக்கே தோணுது, எனக்கு கரெக்டான ஸ்கில்ஸ் இருக்குது, எனக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த இன்டேக்கில் எப்போனாலும் தாராளமாக வரலாம், ஓகே?
ஆனால் வர்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்களெல்லாம் யோசிச்சு எல்லாத்துலேயும் உங்களுக்கு டிக் மார்க் இருக்குதான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேல அந்த டெசிஷன் எடுங்க. இது நான் எப்பயுமே சொல்கிறது தான். ஓகே, ரைட். நான் அடுத்த வீடியோவில் வந்து பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீக் டு மை டீம். பிஎம் குளோபல் கரியர்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி பேசுங்க. பேசிட்டு என்கிட்ட பேசணும் அப்படின்னா சொல்லுங்கள். I'll ஸ்பீக் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி அண்ட் மேபி வி போத் கேன் மேக் அ டெசிஷன் டுகெதர். சரியா? அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. நன்றி, வணக்கம்.